அஸ்ஸலாமலைக்கும் எவ்ரிவன். இந்த பெங்களூர் ஸ்டைல் வைரல் பென்னி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சைடு கிறிஸ்பியாகவும் இன்னொரு சைடு சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும். இதுக்கு 2 கப் இட்லி ரைஸ், 1/2 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயமும் அது கூட சேர்த்துக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சமாக அவளையும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை நைஸ் பேட்டராக அரைச்சி ஓவர் நைட் நல்லா ஃபெர்மெண்ட் ஆக விடுங்க. மார்னிங் இந்த மாதிரி சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகி வரும். இப்போ இன்னொரு சைடு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, 1 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் வதங்கினது தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சைடில் நான் கோகோனட் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ தோசை பேனை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப பேப்பர் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி வாத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு கீ கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். நான் இதுக்கு கொஞ்சம் கார்லிக் சட்னி அப்ளை பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ தோசைக்கு நடுவில் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க, ஒரு லிட்டை வச்சு மூடி. அப்புறமா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு சூப்பரான வைரல் பென்னி தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.